அரசு துறைகளில் 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிவடைய உள்ள நிலையில் அந்த காலி பணியிடங்களை நிரப்பாததோடு அதற்கான தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத அளவுக்கு நிர்வாக திறமையற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான துறைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது. இந்த சூழ்நிலையில் நுழைவு சீட்டில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக டிஎன்பிஎஸ்சி தொகுதி 2 மற்றும் தொகுதி 2A முதன்மை தேர்வுகளை எழுத முடியாத நிலைக்கு தேர்வாளர்கள் தள்ளப்பட்டனர். இது குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரி தெரிவிக்கையில், சென்னையில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நுழைவு சீட்டில் குளறுபடி ஏற்பட்டு தேர்வு மையங்கள் மாறியுள்ளதாகவும், மற்ற மாவட்டங்களில் இதுபோன்ற பிரச்சனை இல்லை என்றும், இருப்பினும் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி 2 மற்றும் தொகுதி 2A முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு எடுத்துக்காட்டு. பொதுவாக குறிப்பிட்ட தேதியில் தேர்வு நடந்தாலே அதன் முடிவுகள் வெளிவந்து பணி நியமன ஆணைகள் வழங்க 2 ஆண்டு காலம் ஆகின்ற நிலையில் இதுபோன்ற குளறுபடிகள் ஏற்படும் பட்சத்தில் தகுதியுள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவது மேலும் தள்ளி போகும். திமுக அரசின் இதுபோன்ற மெத்தன போக்கு காரணமாக அவர்களுக்கு சேர வேண்டிய எதிர்கால பயன்கள் கடுமையாக பாதிக்கப்படும். மொத்தத்தில் ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த இயலாத திராணியற்ற அரசாக, வக்கில்லாத அரசாக திமுக அரசு விளங்குகிறது. ஒரு சாதாரண தேர்வையே நடத்த முடியாத திமுக அரசு இந்த நாட்டை எப்படி வழிநடத்த முடியும்? இது போன்ற மக்களுக்கு பயனில்லாத திமுக அரசை வீழ்த்துவோம். தமிழ்நாட்டில் மக்களாட்சியை கொண்டு வருவோம்.